தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் நாடகத்துறையினர் ஐயன் வள்ளுவன் என்ற பெயரில் திருவள்ளுவர் நாடகத்தை உருவாக்கி அரங்கேற்றி அசத்தியிருக்கின்றனர். உலக பொதுமறை தந்த அழியா புகழ்பெற்ற வள்ளுவனின் வாழ்க்கை வரலாற்று நாடகத்தின் காட்சி இது. அச்சம் வேண்டாம், நான் ஒரு தமிழ் புலவன். புலவனே, மந்திரவாதியா? புலவனேதான். உன் பேர் என்ன? எனக்கு பல பெயர் உண்டு. எனது வாக்கு சக்தியின் காரணமாய் வள்ளுவன் என அழைப்பர். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் நாடகத்துறையினர் அரங்கேற்றிய ஐயன் வள்ளுவன் என்ற இந்த நாடகமானது 1 மணி நேரம் 45 நிமிடங்களுக்கு பார்வையாளர்களை கட்டி போட்டுள்ளது. ஐயா, என் குடும்ப பெருமை காத்த பெருந்தகை வேத விற்பனர்களை அழைத்து வந்ததும் மனத்தை முடித்து விடலாம். அம்மா, மந்திரமும் வேதியரும் தேவையில்லை. அன்பினை கூறி மனமுடிப்பது தமிழ் மகிழ்ச்சி. இந்த நாடகத்தை மூத்த திரைக்கலைஞர் சிவகுமார், தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் இணை இயக்குனர் சங்கர சரவணன் ஆகியோர் நேரில் கண்டு ரசித்ததோடு நாடக குழுவினரை உளமாற வாழ்த்தியிருக்கின்றனர். வள்ளுவரின் இளமை காலம் முதல் இறுதி காலம் வரை விவரிக்கும் இந்த நாடகத்தை திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் நாடகத்துறை தலைவர் கார்த்திகேயன் எழுதியிருக்கிறார். உண்மையான தரவுகளை சார்ந்து 2000 ஆண்டு முதல் இந்த நாடகத்தை எழுதி வந்திருப்பதாக தெரிவிக்கிறார் அவர். வாசி தண்ணி சேர்ந்துட்டு இருக்கும்போது வள்ளுவர் கூப்பிடுவார், அது கூட அந்தரத்தில் நிற்கும்னு சொல்லும்போது திருவள்ளுவரே உடைக்கிறார். ஏன்னா திருவள்ளுவர் அவ்வளவு சித்தாந்தங்களை பேசக்கூடியவருடைய மனைவிக்கு ஒரு 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 முற்போக்கில்லாத ஒரு மூடநம்பிக்கையான ஒன்று இருக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் குறிப்பாக இருந்தால் அதெல்லாம் உடைச்சிருக்கிறோம். அப்புறம் அந்த மாதிரி சில மணலை கயிறாக்குவாங்க, சுடுசோத்தில் ஆவி வர வைக்கிற எல்லாமே உடைச்சு அது இல்லை அப்படிங்கிறது. ரெண்டாவது, திருவள்ளுவரினுடைய நுணுக்கமான ஒரு அரசியல் இதில் பார்க்கப்படுது. திருவள்ளுவர் எந்த சாயத்துக்குள்ளேயும் பூச முடியாது. நாடகத்தில் தோன்றிய அனைவரும் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பாத்திரமாகவே வாழ்ந்து நாடகத்திற்கு உயிரூட்டி இருக்கிறார்கள். புலவர் பெருமக்களே, இவர் என் துணைவி வாசுகி. தங்கள் அன்றாட வாழ்விற்காக மேற்கொண்டு வரும் பணிகளை கூட விட்டுவிட்டு 1.5 மாதங்கள் கடுமையான பயிற்சி மேற்கொண்டு நாடகத்தை சிறப்பாக அரங்கேற்றியிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் பகுதி நேரமாக வேலை செய்கிறாங்க. இது டிஸ்டன்ஸ் மூடு தான், இது ரெகுலர் காலேஜ் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொரியர் பாயாக இருக்காங்க, ஒருத்தர் சினிமாவை தேடிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் நாடகத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் சுகியில் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நிறைய தேடல் இருக்கக்கூடிய அவர்களெல்லாம் தங்களுடைய தேடலை விட்டு மோ கணேசன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வேலைக்கே போகலை, எப்படியாவது இதில் நாடகத்தை முடிக்கணும்னு அப்படி இருந்தாங்க. இது ஒருத்தர் மட்டும் இல்லை, பல பேர். பார்வையாளர்கள் இறுதி வரை சலிப்படையாமல் நாடகத்தை கண்டு ரசித்தது நாடகத்தை அரங்கேற்றியவர்களின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக மாறியிருக்கிறது. வள்ளுவரையும் திருக்குறளையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்காக இந்த நாடகத்தை உருவாக்கியுள்ளதாக கூறும் கார்த்திகேயனுக்கு அடுத்தடுத்து இந்த நாடகத்தை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அரங்கேற்ற வேண்டும் என்பதே விருப்பமாக உள்ளது. என்ன ஒரு ஆச்சரியம்! நான் தேடிய தமிழ் மறையின் மூலம் கிடைத்துவிட்டது. தமிழ் மறையின் மூலம் கிடைத்துவிட்டது. இதை படைத்தவனின் விரல் வேர்வை மணக்கிறது. விரல் வேர்வை மணக்கிறது. என்னுள் ஒரு புதுத்தெம்பு எழுகிறது. இனிமேல் அதற்கு பொருளாதார ரீதியிலான சிக்கல் இருப்பதை சுட்டிக்காட்டும் கார்த்திகேயன் வள்ளுவன் வழிகாட்டுவான் என நம்பிக்கை தெரிவிக்கிறார். அந்த நம்பிக்கை வெல்ல வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமாக உள்ளது. என் வருங்கால சந்ததிக்கு கொண்டு செல்ல இந்த நிமிடமே நான் பயணித்தேன். வள்ளுவர் ஆண்டு கிமு 31 என தொடங்கியது காலம். புறப்படுவோம். ஈரடிமலையை தேராற்றி, புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்திரவுடன் செய்தியாளர் ரமேஷ்.